Happy birthday. Happy birthday. Hey guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரியான ஒரு அமேசிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி உங்களுடைய ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நீங்களும் இந்த மாதிரி வந்து சிம்பிள் அண்ட் சூப்பராக உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி. ஸோ வீடியோ எடிட்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் ஷாரன் எடிட்டிங் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலிமோஷன் ஆப்பை யூஸ் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதா போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்களுக்கு வந்து அலிமோஷன் ஆப்பில் வீடியோ எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய தமிழ் ஷாரன் எடிட்டிங் சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பராக எடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்களுமே அலைன்மோஷன் ஆப்பில் ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி ஈஸியாகவே எடிட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ எடிட்டிங்குள்ளே பார்க்கலாம். பிராண்ட்னா அந்த பேரில் ஒரு கெத்து இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அலைன்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட அலைன்மோஷன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆப்க்கான ப்ரோ வெர்ஷனுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அலைன்மோஷன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரீசெட் ப்ராஜெக்ட் ஃபைலோ அப்படி இல்லைனா XML ப்ராஜெக்ட் ஃபைலோ, ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து உங்களுடைய அலைன்மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. மெயினாக அந்த 2 ப்ராஜெக்ட் ஃபைலுமே உங்களுடைய அலைன்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை எடிட் பண்ண முடியும். நீங்கள் வந்து XML ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ சப்போர்ட் ஆகுது. ஸோ ஆடியோ லிங்க்குமே வந்து தனியான டவுன்லோட் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆடியோவுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பீட் மார்க்கில் வந்து ஆடியோ வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புக் மார்க்லாம் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய 2 ப்ராஜெக்ட் ஃபைலுமே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இப்போ ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 2 ப்ராஜெக்ட் ஃபைலுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து லிரிக்ஸில் ஆட் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ மட்டுமே ஆட் பண்ணி எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பராக இந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே போதும். நீங்களுமே ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை அமேசிங்காக உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிடலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபாண்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த லிரிக்ஸுக்கு எண்டில் இருக்கக்கூடிய புக் மார்க்கில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ உங்களுடைய ஃபோட்டோஸை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போஷன் ஏரியான்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட் புக் மார்க் போனதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை கட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மீடியான்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போஷன் ஏரியான்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து நெக்ஸ்ட் புக் மார்க்குக்கு போகிறதுக்கு இந்த ஏரோவை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடும். ஸோ அகைன் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு புக் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை வந்து 1 by 1 வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக எல்லா ஃபோட்டோவுமே வந்து ஒன் பை ஒன்னாக அந்த புக் மார்க் ஏற்ற மாதிரி இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோக்கான எஃபெக்ட் வந்து எப்படி எல்லா ஃபோட்டோவுக்கும் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக ஒரு 4 ஃபோட்டோ இருக்கும். ஸோ இந்த 4 ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய எஃபெக்டில் எப்படி எந்தெந்த இடத்த கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு பீட் மேப் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லிரிக்ஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்களை எப்படி எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செகண்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பீட் மேப் ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெருங்க ஃபோட்டோ இருக்கும். அப்படி நெருங்க இருக்கக்கூடிய ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வந்து இப்போ காப்பி பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செகண்ட் ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தேர்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நாம் எடிட் பண்ணக்கூடிய பீட் மேப் ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நெருங்க ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அகைன் வந்து அடுத்த ஃபோட்டோ வந்து விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அகைன் அடுத்த ஃபோட்டோ விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸில் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோ விட்டுட்டு கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு நாம் எடிட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ எந்தெந்த ஃபோட்டோக்கெல்லாம் கரெக்டாக வந்து நம்ம எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணாமல் இருக்குமோ ஸோ அப்படி இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோக்குமே இப்போ நம்ம காப்பி பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக நாம் சொன்ன மெத்தடில் கரெக்டாக வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து எப்படி கலர் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 லேயர் இருக்கும். ஸோ இந்த 4 லேயர் தான் பார்த்தீங்கன்னா கலர் எஃபெக்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் இந்த 4 லேயருமே வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆரோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் காப்பி 4 லேயர்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு நாம் எடிட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே வந்து டைம் லைனை வச்சுருங்க. வச்சுட்டு அகைன் இந்த ஆரோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் 4 லேயர்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோட எண்டில் வந்து டைம் லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள்
பேஸ்ட் பண்ண ஒவ்வொரு லேயராக இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த கலர் எஃபெக்ட் வந்து வீடியோட எண்டு வரைக்குமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இழுத்து வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ டைமில் மூவ் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்த வச்சுருங்க. வச்சுட்டு அகைன் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பர்த்டே பேஜ் டெக்ஸ்ட் இமேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்த்டே பேஜ் டெக்ஸ்ட் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த உங்களுடைய ஃபிங்கரை வச்சு மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து மூவ் ஆகுறது நல்லாவே தெரியும். ஸோ மூவ் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த ரோவில் தேர்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ வேல்யூஸை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ கரெக்டாக இந்த பர்த்டே பேஜ் டெக்ஸ்ட் இமேஜ் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு வீடியோட எண்டுக்கு வந்துடுங்க. ஸோ எண்டில் வந்ததுக்கப்புறம் அகைன் வந்து இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து வீடியோ எண்டு வரைக்குமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பர்த்டே பேஜ் டெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.